நாட்களிலே இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இனிதான நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசுவானவர் இரண்டாவது சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று நாம் காண முடிகிறது. இங்கே சொல்லப்படுகிறதான, அதாவது இந்த நாட்களிலே இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க உள்ளோம். முதலாவது வார்த்தையை நாம் தியானித்து முடித்தோம். இப்பொழுது இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே யாவரும் ஜெபத்துடன் இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதிலே ஏற்று நாம் அதன்படி நடக்குமாறு, இந்த வார்த்தைகளை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு சொன்ன இந்த இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தை ஒரு ரட்சிப்பின் வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு கள்ளனுக்கு சொல்வதை நாம் காண முடிகிறது. அதாவது ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவிக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. லூக்கா 23:43 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை ஏன் இந்த கள்ளனுக்கு இயேசு கூறினார் என்று பார்க்கும்போது, சிலுவையின் அருகிலே, அதாவது இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய இரு பக்கங்களிலும் 2 கள்வர்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது. அதிலே ஒரு கள்ளன் என்ன சொல்லுகிறான் என்றால், இயேசுவை அதாவது இகழ்ந்து பேசுகிறான், அதாவது பரியாசம் பண்ணி பேசுகிறான். வாசியுங்கள் லூக்கா 23:39 வசனம். அவன் என்ன சொல்லிறான் பார்த்தா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு ஒரு இகழ்ந்து பேசுறத, நீ கிறிஸ்து தானே அப்படின்னு சொன்னா இந்த சூழல்ல இருக்கிற எங்களையும் உன்னையும் யார் ரட்சித்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு பரியாசம் பண்ணி பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதுல இன்னொரு கள்ளன் என்ன சொல்லிறான்னு பார்த்தா, அவன் ஒரு மனம் திரும்புகிற அந்த இடத்துல இருந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல என்னையும் உங்க ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளுமாறு அவன் கேட்கிற போதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இரண்டாவது வார்த்தையை அந்த கள்ளனுக்கு கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அதாவது இந்த முதல் கள்ளன் என்ன சொல்லுகிறான்னா, இயேசுவை இகழ்ந்து பேசுகிறான். நம்ம இந்த உலகத்துல பார்க்கும்போது சில மனுஷங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய விதமான பாவங்களை செய்து அந்த பாவங்களுக்கு அடிமையாகி வாழ்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்போ நம்ம இயேசுவை நம்ம ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைங்களா இருப்போம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்கள்ட்ட போய், நீங்க ஏன் இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்க, அந்த பாவத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன வார்த்தை சில மனுஷங்க சொல்லுவாங்கன்னா, ஏன் கள்ளன் என்ன ரட்சிக்கப்பட்டானா, அவன் கடைசியில தானே மனம் திரும்பினா, அந்த கடைசி நிமிஷத்துல கடவுள் அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளலையா, அதே மாதிரி நானும் இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலமா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ற வார்த்தைய நம்ம கேட்கிறோம். ஆனா அப்படி சொல்ற மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழும்போது என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ நான் எல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமா போகணும்னு சொல்ற ஆட்கள், ஆனா அவனுடைய கடைசி சமயத்துல அவனுடைய மரணம் வரைக்கும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வராம இறந்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இப்படி இருக்கிறத கடைசி வரைக்கும் அவங்க மனம் திரும்பாமலே இறந்து போகிற அந்த வாழ்க்கையை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார்னா, வேதத்துல சொல்லுது, பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அதாவது கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அவரின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும், இன்னும் அவருடைய பிரமாணங்களை, அதாவது அவருடைய பிரமாண திட்டங்களை நிறைவேற்றுபவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நீங்க சொல்லலாம், ஏன் அப்ப இந்த கள்ளனுக்கு
அப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பின் வார்த்தையை கடவுள் கொடுத்தாரு. அவன் கடைசியில மனம் திரும்பினா உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அதற்கு சான்றுகளா தான் இந்த வேதத்துல நம்ம வாசிக்க போகிற வசனங்கள் மூலமாக ஏன் இந்த கள்ளனுக்கு இந்த இரண்டாவது வார்த்தையை தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு குற்றவாளி இயேசுவை இகழ்ந்து பேசுகிறான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு இகழ்ந்து பேசுறான். ஆனா அடுத்த கள்ளன் சொல்லுகிறான். வாசிங்கள் லூக்கா 23:40 வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும். அவன் முதலாவது சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும். அந்த இரண்டு பேருமே நம்ம பார்த்தோம் சொன்னா கள்ளர்கள் தான். ஆனா இவன் அந்த சமயத்துல என்ன சொல்றான்னா, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும். அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு செய்த தப்ப உணர்ந்து கொள்றான். நான் இப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழல்ல, ஒரு நரகத்தை அனுபவிக்கிற இந்த சூழல்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத அவன் நினைச்சு மனஸ்தாபப்படுகிறான். அதனாலதான் அவன் இன்னொரு கல்லனை நோக்கி சொல்றான், ஏன் நீ இப்படி பேசுற, நீ இந்த சூழல்ல, இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான இந்த சூழல்ல நீ மாட்டிக்கொண்டு இருக்கும்போது கூட இப்படி பேசுகிறியே அப்படின்னா அந்த கள்ளன் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புகிற, தான் செய்த தவறை மனஸ்தாபப்படுகிறதை நம்மளால காண முடிகிறது. முதலாவது அவன் தான் செய்த தவறை உணர்கிறான். அவன் தான் செய்த தவறின் நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினைக்கு உள்ளாக நான் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். இரண்டாவது பார்த்தோம் சொன்னா, ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அவன் அப்படி ஒரு வார்த்தையை கேட்கணும்னா கண்டிப்பா இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நீ ஏன் இப்படி பண்ற, உனக்கு தேவ பயமே இல்லையான்னு கேட்டா நமக்கு அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும், கேட்கிற நமக்கு தேவ பயம் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த கள்ளன் அந்த சமயத்துல சொல்றான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா அவன் அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டான், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். நம் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்பொழுது நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த கள்ளன் கண்டிப்பா அந்த சமயத்துல எப்படி மாறிட்டான், தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அடுத்த மூன்றாவது பார்த்தோம் சொன்னா 41வது வசனம் சொல்லுகிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். மூன்றாவது நாம் பார்த்தோம் சொன்னா அவன் என்ன வார்த்தையை சொல்றான்னா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். அவன் ஒத்துக்கொள்ளுறான், நான் செஞ்ச தவறுக்கு ஏற்ற பலன் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் நியாயப்படி தான், நான் என்னது செஞ்ச தப்பு தவறுகள் ஏறாலும் அதால எனக்கு நியாயத்தின் படி தான் எனக்கு இந்த ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவன் என்ன பண்றான்னா ஏற்றுக்கொள்கிறான். அதனால தான் அவன் அந்த ஒரு வார்த்தையை நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது கூடவே சொல்றான், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அப்படின்னா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வேதத்துல வசனம் சொல்லுகிறது, அவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதத்துல நாம் வாசிக்க முடிகிறது. இயேசுவானவர் ஊழியம் செய்த நாட்களில கூட ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்பதை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கல்வன் கண்டிப்பா இயேசுடைய ஊழிய நாட்கள் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்க கூடும். அதனால தான் நான் செஞ்ச தவறுக்கு ஏற்ற, அதாவது நான் செய்த தப்பிதங்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். அப்படின்னா நான் செஞ்சது அநேக தவறு, அதுக்கு ஏற்ற பலனை தான் நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்மளால பார்க்க முடியும். நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், நம்ம என்ன பண்ணுவோம், இசப்பா ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம், மனசுல நினைச்சிட்டே இருப்போம் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் சூழ்ந்துட்டே இருக்குன்னு. ஆனா நம்ம யாராவது சொல்லுவோமா, நான் செஞ்ச பாவம் அப்படி, அதனால என்ன இந்த கஷ்டம் தொடருது அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அநேகருக்கு, நமக்கு எல்லாருக்குமே கஷ்டங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம செஞ்ச பாவங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினைத்து கொள்ளவே மாட்டோம். ஆனா அந்த சமயத்துல அந்த கல்வன் என்ன சொல்றான்னா, நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இப்படி அவன் சொன்னதுக்கு பிறகு இயேசுவை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், இவரோ தகாத துஞ்சையும் நடப்பிக்கவில்லையே.
அப்படின்னா இயேசுவுக்காக ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மகனாய் அந்த இடத்துல காணப்படுகிறான். நம்ம எல்லாம் செஞ்ச தப்புக்கு தான் இந்த இடத்துல நம்ம சிலுவை மரணத்துல நிக்கிறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தவறுமே செய்யல, ஒருத்தருக்கும் ஒரு பாவம் செய்யல. ஆனா ஏன் இவர் இந்த தண்டனைக்குள்ளாக வந்துட்டாரு அப்படின்னு இயேசுவை குறித்து அந்த இடத்துல அவன் பரிந்து பேசுகிற மகனாய், இயேசுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிற மகனாய் அந்த இடத்துல காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் நல்லவர், தீமை செய்யாதவர் என்று அவன் அந்த இடத்துல என்ன பண்றான்? சாட்சி கொடுக்கிறான். அதனாலதான் அவன் இந்த வார்த்தையை சொல்றான், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. இவன் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு அவன் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்குது, அவனை கடிந்து கொண்டு. அப்படின்னா அவன் கண்டிப்பா இத பாசமாவும் அந்த கல்லன்ட்ட சொல்லல, அவனை ஒரு கடிந்து கொண்டு சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது பிசாசானவன் இயேசுடைய ஊழிய நாட்கள்ல பார்க்கும்போது அநேக சோதனைகளை கொடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அப்படியானால் அவருடைய ரட்சிப்பு பரிபூரணம் அடையணும்னா அவர் சிலுவையில மரணத்தை அடையணும். அதை அடைய விடாம தடுக்கிற ஒரு ரீதியாக கூட பிசாசின் செயல்கள் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. அதனாலதான் அந்த கள்ளன் பிசாசின் கிரியைகளின் நிமித்தமாகத்தான் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படிங்கிறது இகழ்ந்து பேசுறத பார்க்க முடியுது. அவன் அப்படி இகழ்ந்து பேசுறதுதான், அதாவது அவனுக்குள்ளாக காணப்படுகிற அந்த சத்துருவின் செயலை தான் இந்த கள்ளனானவன் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவை எல்லாவற்றையும் அவன் பேசிவிட்டு இயேசுவுக்காக பரிந்து பேசி அவர் நல்லவர் என்பதை அவன் சொல்லி முடித்த பின்புதான் இப்ப யாரை நோக்கி பார்க்கிறானா? இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசுப்பா அடுத்த வசனம் சொல்லுகிறது, 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று தாழ்மைப்பட்டு பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னா நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் நிறைய பாவம் செஞ்சனால இந்த சிலுவையில இன்னைக்கு நான் கொடுமையான தண்டனை ஏற்றுக்கொண்டு இருக்கேன். ஆனா எப்படி நான் மரணத்துக்குள்ளாக போக போறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். சிலுவையில அவங்க தொங்கப்பட்டாச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? இறந்துருவாங்க எப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா இதை விட ஒரு மேன்மையான இடம் ஒண்ணு இருக்குது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை அவன் அந்த இடத்துல அறிந்து கொள்கிறான். அதனால தான் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. அவன் அடியேனே அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்றான்? தாழ்மைப்படுத்துகிறான். தாழ்மைப்படுத்தி அவன் மனம் திரும்புகிறதுனால அடியேனையும் அந்த இடத்துல சேர்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு அவன் கேட்கிறத நாம் பார்க்க முடியுது. எப்படி அவனுக்கு தெரியும்? நான் மரணம் அடைஞ்சிருவேன், ஆனா ஒரு நித்தியமான வாழ்வு உண்டு என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது அவனுக்கு தெரிந்தனாலே அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அவன் கூறும்போதுதான் இயேசுவானவர் இந்த 2வது வார்த்தையை அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். அவன் இவ்வளவு செயல்கள், அதாவது இயேசுவானவர் அவனிடத்துல என்னென்ன குணங்களை பார்த்தாருன்னா, முதலாவது அவன் தான் செய்த தவறை உணர்கிறான், மனஸ்தாபப்படுகிறான். 2வதாக அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். 3வது தன்னுடைய தண்டனை நியாயப்படிதான் தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். 4வது அவன் கர்த்தருக்காக, இயேசுவுக்காக அந்த இடத்துல பரிந்து பேசுகிற மகனாய் காணப்படுகிறான். அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற மகனாய் காணப்படுகிறான். அடுத்ததாக சாத்தானை அவன் என்ன பண்ணுகிறான்னா கடிந்து கொள்கிறான். அடுத்ததாக கடைசியாக அவன் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறான். அதாவது இந்த உலகத்துல வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கை முடிந்த பின்பு ஒரு நித்தியமான ஒரு இடம் இருக்குதுன்னா அது தேவனுடைய ராஜ்யம். அந்த அறிவை அவன் என்ன பண்ணுகிறான்? பெற்றுக்கொள்கிறான். அதனால தானே கடவுள் இயேசுவானவர் உடனே அவன் என்ன பண்ணுறான்? இயேசுவினிடத்தில் கேட்ட அந்த மாத்திரத்தில் அவருக்கு ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொன்னார். அப்படின்னா என்னது? நிச்சயமா என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாதவர். அவர் பாரபட்சம் பார்க்குற ஆள் இல்லை. அவர் அவருடைய வார்த்தை என்ன கொடுக்கிறாரோ அதை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத கர்த்தர் அவர். அதனால தான் அவருக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு மெய்யாகவே ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையை
இயேசுவானவர் அவனுக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரம் எப்பொழுது என்ன கஷ்டம் வரும், என்ன பாடுகள் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக நான் தகுதி உள்ளவர்களாய், எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு வேதத்தின் மூலமாக அநேக காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, இந்த கடைசி நேரத்தில் நான் கடவுளை கூட்டா கண்டிப்பாக தந்துடுவாங்க, எனக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கடவுள் தருவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகை நமக்கு சமீபமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்காக வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது அவருடைய நித்திய கிருபை தயவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் அவருக்காக ஓடும்போது இந்த பரலோக ராஜ்யம் சொல்கிற அவருடைய இடத்துல நமக்கும் ஒரு இடத்தை கடவுள் ஆயத்தப்படுத்தி தருவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.